வணக்கம். மகாபாரதத்தின் தொடர்ச்சி இப்பொழுது காணலாம். சஞ்சீவினியின் துணை இருந்ததால் சுக்கிராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி போர்க்களத்தில் இறந்த வீரர்களுக்கு அன்று மாலையே மீண்டும் உயிரூட்டி அடுத்த நாள் போருக்கு தயார் செய்து விடுவார் சுக்கிராச்சாரியார். இப்படி ஒரு படையை நீங்கள் எப்படி வெல்வது? வெட்டி சாய்த்தாலும் இறக்காமல் அனைவரும் அப்படியே இருந்தால் எப்படி அவர்களுடன் போர் செய்வது? மீண்டும் மீண்டும் தங்களை உயிர்ப்பிக்கும் சுக்கிராச்சாரியார் அசுரர்களுக்கு மிக பெரும் பலமாக இருந்தார். தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள். எனவே பிரகஸ்பதியின் பிள்ளையான கச்சன் சுக்கிராச்சாரியாரிடம் வந்து பணிவுடன், ஆங்கீரரின் பேரனும் பிரகஸ்பதியின் மகனுமான எனக்கு கச்சன் என்று பெயர். என் முன்னோர்களின் சிறப்பை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் வழித்தோன்றலான என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வணங்கி நின்றார். அசுரர்கள் சுக்கிராச்சாரியாரிடம், இவன் எதிரணியை சேர்ந்தவன். சஞ்சீவினி ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களிடம் வந்திருக்கிறான். பேசாமல் இவனை இப்போதே கொன்றுவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். சுக்கிராச்சாரியார் அமைதியாக, இந்த பிள்ளை நமக்கு எந்த துன்பமும் ஏற்படுத்தவில்லை. என்னுடைய சிஷ்யனாவதற்கு தேவையான தகுதியும் இவனிடம் இருக்கிறது. நான் மறுக்க இயலாது என்று கூறினார். தகுதியுள்ளவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதை மறுக்கக்கூடாது என்பதே அன்றைய தர்மமாக இருந்தது. கச்சனை சிஷ்யனாக சுக்கிராச்சாரியார் ஏற்றுக்கொண்டார். தான் குருவுக்கு ஏற்ற சிஷ்யன் என்பதையும் நிரூபித்தான் கச்சன். தன் குருவுக்கான பணிவிடைகளை கவனித்து வந்தான். அங்கு நடக்கும் எல்லாவற்றிலுமே ஏதாவது ஒரு வகையில் அவனது பங்களிப்பு இருந்தது. சுக்கிராச்சாரியாருக்கு தேவயானி என்று ஒரு மகள் இருந்தாள். தேவயானியின் பார்வை மெல்ல கச்சனின் மீது விழுந்தது. காதல் வயப்பட்டாள். ஆனால் இந்த இளம் பெண் மீது கச்சனின் கவனம் திரும்பவே இல்லை. அவள் என்ன செய்தும் கச்சனின் கவனத்தை ஒரு கணமும் தன் மீது திருப்ப முடியவில்லை. தான் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதிலிருந்து அவனது கவனம் மாறவே இல்லை. சஞ்சீவினி தான் அவனது நோக்கம் என்பது அசுரர்களுக்கும் தெரிந்திருந்தது. ஒரு நாள் தன் குருவின் கால்நடைகளை அருகில் இருந்த வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்று இருந்தான் கச்சன். அசுரர்கள் கச்சன் மீது பாய்ந்து தாக்கி கொன்றதுடன் உடலை 100 துண்டுகளாக்கி வனவிலங்குகளுக்கு இரையாக்கி விட்டனர். மாலையில் பசுக்கள் மட்டும் தனியாக வீடு திரும்பின. கச்சனை காணாமல் துடித்து போன தேவயானி நேராக சுக்கிராச்சாரியாரிடம் சென்று கதறி அழுதவாறே, கச்சன் இன்னும் வீடு திரும்பவில்லை. அவரை யாரோ ஏதோ செய்திருக்கிறார்கள். அவர் எங்கிருந்தாலும் நீங்கள் மீண்டும் உயிருடன் இங்கே கொண்டு வர வேண்டும் என்றாள். மகளின் கெஞ்சலை பார்த்த சுக்கிராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி கச்சனை மீண்டும் உயிர்ப்பித்தார். என்ன நடந்தது என்று கேட்ட சுக்கிராச்சாரியாரிடம் அசுரர்கள் தன் மீது பாய்ந்து கொன்றதை விளக்கினான் கச்சன். நீ எதிர்த்தரப்பை சேர்ந்தவன் என்பதால் அசுரர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை. இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் நீ என் மாணவன்தான், கலங்காதே என்று தைரியம் சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு காலை நேர பூஜைக்காக மலர்களை பறித்து வரச் சென்ற கச்சனை அசுரர்கள் வழிமறைத்து பிடித்து மீண்டும் கொன்றார்கள். அவனது எலும்புகளையும் தசைகளையும் அரைத்து உப்பான கடல் நீரில் கலந்தார்கள். உடல் உறுப்புகளை அரைத்து சுக்கிராச்சாரியார் அருந்தும் பானத்தில் சிறிதளவு கலந்து கொடுத்தார்கள். இது எதையும் அறியாத சுக்கிராச்சாரியார் அதை குடித்தும் விட்டார். மாலை மயங்கியும் வீடு திரும்பாத கச்சனுக்கு என்ன நடந்ததோ என எண்ணி பதறினாள் தேவயானி. ஆனால் இம்முறை சுக்கிராச்சாரியார் இறப்பது அவனது விதி என்று நினைக்கிறேன். அடிக்கடி இறந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு திரும்பவும் உயிர் கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. உன்னை போன்ற ஒரு புத்திசாலி, நீ பிறந்திருக்கும் வம்சம், உனக்கு இருக்கும் உயிர் பற்றிய அனுபவ அறிவு எல்லாம் இருந்தும் சிறப்பு இறப்பை பார்த்து நீ அழுவது சரியா? எல்லா உயிரினங்களுக்கும் நடப்பது இதுதானே. அவன் இறப்பு இறப்பாகவே இருக்கட்டும். அடிக்கடி ஒருவனை இப்படி உயிர்ப்பிப்பது சரியும் அல்ல என்று
கூறினார். ஆனால் தேவயானி இதயம் நொறுங்கினாள். கச்சன் மீண்டும் வரவேண்டும், அல்லது நான் இந்த குளத்தில் மூழ்குவேன் என்று அடம் பிடித்தாள். இது நடக்க விரும்பாத சுக்கிராச்சாரியார் கடைசியாக இந்த ஒரு முறை மட்டும் முயற்சி செய்கிறேன் என்று கூறி ஆறுதல் படுத்தினார். மீண்டும் நாளைய காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.